யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே வாங்கடா வாங்க. முருகா, தன்னுடைய தொழில் கஷ்டங்களை பற்றி கேட்டு வந்தது யாருப்பா? கால் வந்துட்டு வரலாம். நீ என்னடா தொழில் பார்க்குற? சரி, இவன் கரும்பு கடை வச்சுருப்பான் நினைக்கிறேன். இருவாரு, நீ என்னடா தொழில் பார்க்குற? கால் வந்துட்டு வா, அழைக்கிறேன் மகனே. வருகின்றாள் உன்னை தேடி. என்னடா இப்படி ஒரு பாட்டு பாடுது? பொண்டாட்டி பிள்ளைலாம் எங்கடா இருக்காங்க? உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். நீ உன்னுடைய வீட்டின் அருகினையும் உன் குடும்பத்துக்கும் பாத்தியப்பட்ட தெய்வத்தில் சுளமாட சாமி ஒரு தெய்வம். குணமாட சாமி அதான்டா, 108 மாடெல்லாம் அவனுக்கு ஒருத்தன்டா. அதே மாதிரி இப்போ 1.25 ஆண்டுகளாக பார்க்கிற தொழிலில் கஷ்டமும் கடன்களும் பட்டு நிறைய மக்களை சந்திக்க முடியாத சூழ்நிலையில் வாடுத. நீ வாஸ்தவமா? கால் வந்துட்டு வா. ஓ ஓ ஓ அதனால் இப்போ இந்த தொழிலில் ஒரு சிக்கல் ஏற்பட்டு தொடர முடியுமா முடியாதாங்கிற ஒரு மனவேதனை உன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. அதே மாதிரி வீட்டுக்குள்ளே துணைவியினுடைய ஆரோக்கியத்திலும் மனக்குறையும் குழப்பமும் நடக்கு. வேறு என்னப்பா வேணும் உனக்கு? கால் வந்துட்டு வா. இந்த குளறுபடிகளுக்கு காரணம் என்ன என்று உண்மையை சொல்லிடுவோமா? திருச்செந்தூருக்கு செல்லும் வழியிலே பனை மரங்கள் அதிகம். எங்கே போகிற வழியில் போகிற பனை மரங்கள் அதிகம். உங்களுடைய எல்லையிலிருந்து கடங்கு தென் திசை நோக்கி செல்லுகிற பொழுது சமாதிகள் இருக்கும் இடம் இருக்கிறது. இறந்தோர்களை புதைக்கும் இடம். வரையா கூப்பிட்டு தரேன், காப்பாற்றி தரேன், பயப்படாமடா. இந்தா தொடர்ந்து பண்ணிக்கலாம், இடைவிடாமல் காப்பாற்றி தர போய்டுவான். என்னை பார்த்துப்பா, உட்கார். கர்மசாமிக்கு அதே தூத்துக்குடி எல்லை கேரளாவுக்கு போட்டுமா அங்கேயே இருக்கட்டுமான்னு எனக்கு புரியலையே. கேரளாவுக்கு போறிய போயிருக்கிய? அப்படி இங்கேயே பார்க்க போறியா கேரளாவில் பார்க்க போறியா? அப்போ கால் வந்துட்டு வா போ. ரெண்டு நல்ல காலில் வந்துட்டு வாங்க. வாங்கப்பா. அப்படியா? கேட்டு பார்க்குறேன். உன்னுடைய பட்டறைக்குள்ள இரும்பெல்லாம் சேமித்து வைக்கக்கூடிய இடத்துல பொல்லாத இரும்பை இன்னொருத்தன் கொண்டு வந்து போட்டு பிரச்சனை உருவாக்கிட்டா என்னடா செய்வ? அப்படி பிரச்சனையாக்கி சட்டப்படி விசாரணை வந்துச்சாடா? வந்துச்சா? கால் வந்துட்டு வரலாண்டா வா. சட்டப்படி அந்த இடைஞ்சலையும் நீக்கி நீ குற்றவாளி இல்லை என்பதையும் நிரூபித்து மீண்டும் இதே தொழிலை கேரளத்தில் இன்னும் 1.25 ஆண்டுகள் 2 வருஷத்துக்கு பார்க்கலாம். அதுக்கு பிறகு தூத்துக்குடியில் வந்து இன்னொரு தொழிலை உருவாக்க வேண்டிய வழியை பண்ணித்தாரேன். இப்போ கொஞ்சம் கடன்களும் மனவேதனைகளும் இருக்கா? அதே மாதிரி ஒரு பிள்ளை சம்பந்தமான மன வருத்தமும் குளறுபடியும் உள்ளத்துக்குள்ளே வாடுது. அதுக்கு நல்வழியை காட்டி தலை குனிவு இல்லாமல் நடித்திருந்தா போதும்ல. கால் வந்துட்டு வா. வெற்றிவேல் முருகனுக்கு. ஏன் முருகனை கூப்பிட்ட கருப்பசாமி? கேட்டு பார்ப்போம். செயல்பட்டு அழிந்தது செந்தூர் வயல், செஞ்சுடர் வேல் பட்டழிந்தது பூங்குடியார் மனம். வாப்பா, இப்படி விழுந்து விழுந்து கும்பிட்டு தான் நேரம் போய்கிட்டே இருக்குண்டா. வா பக்கத்தில். செந்தூர் முருகனை போய் பார்த்தீங்களா? போன முடி ஏதாவது வேண்டதில் வச்சுருக்கீங்களா? செய்யலையாமலா? ஏன் எனக்கு செய்யப்படுறீங்க? தைப்பூசத்துக்குள்ளே செஞ்சு நிறைவேற்றுங்க. காப்பாற்றி தரேன், பணமும் தரேன். இருக்கிற இடத்துலையே அந்த பட்டறையை போட்டுக்கலாம், இடைஞ்சல் வராது. நிறைய 2 பேர் உனக்கு உதவியாக வேலை செய்ய வருவான். அவனால் எந்த துயரமும் இல்லாமல் காப்பாற்றி தரேன். நல்லா இருக்கும். அன்னதானம் சாப்பிடாமல் இங்கேருந்து வெளியே இறங்க முடியாது. விட்டுதான். கர்மசாமிக்கு என் மகன் திருந்துவானா? அவன் பொண்டாட்டி வருவாளா?
குடியில்லை என் பிள்ளைய எந்த மனக்குழப்பம் இல்லாமல் காப்பாற்றி தந்துடணும் ஐயா அப்படின்னு கேட்டு வந்தவான். மயக்கம் எனது தாயகம், மௌனம் எனது தாய்மொழி, கலக்கம் எனது காவியம், அது கண்ணீர் வரைந்த ஓவியம். மயக்கம் எனது தாயகம், பகலில் தோன்றும் நிலவு, கண் பார்வைக்கு தகுந்த அழகு. உன்னுடைய மகளுடைய மனத்தை போய் பார்த்தேன். ஆசை மயக்கத்திலே அறிவை இழந்து இருக்கிறாள். புத்தி திருந்துமா என்று கேட்டேன். திருத்துவேன் என்று நான் கூறுகிறேன். உள்மனதுக்குள் கண்ணீர் வடித்துக் கொண்டு ஒரு பேராசையை மனதுக்குள் வைத்திருக்கிறாள். காரணமானவன் கைவிட்டு விடுவானோ என்று ஒரு சின்ன கலக்கம் அவள் உள்ளத்துக்குள் இருக்கிறது. அதை கட் பண்ணி விட்டுருந்தேன். கால் விட்டுவான். இந்தா உன் பிள்ளைய தெய்வத்தின் பக்கம் இழுத்து தெளிவாக வாழ வச்சு படிக்க வச்சு கொண்டு வரேன். உட்கார், சாப்பாடை முடிச்சுட்டு போ. காட்டுக்கு போவேல கனிதானே. கர்மசாமிக்கு என்னம்மா பாயுத? அதானே பார்த்தேன். அப்படியா? சரி, கரெக்டு, ஓகே. என்னமே இல்லையா? என்னடா சொல்றீங்க? கோயம்புத்தூர். கோவை. கோயம்புத்தூர் வாங்க. கோயம்புத்தூர் வாடா, கால் வந்துட்டு வா. உன் முன்னாடி எங்கடா இருக்கா? கால் வந்துட்டு வா. கோயம்புத்தூர். ஏய், அரைகுறையா மரத்தில் கால் வந்துருக்க. முழுமையாக மரத்தை அங்கே கூடுறா. கொப்பட்டை உட்கார். உன்னுடைய கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஈராண்டு காலங்களாக தொழிலை சரியாக பார்க்க முடியாத மனவேதனை, வருமானத்துக்குரிய நிகழ்விலேயே தடை, வீட்டுக்குள் மனப்போராட்டம், இவைகளெல்லாம் நடக்கு. உண்மையா? கால் வந்துட்டு வா. எழுதி வச்சிருக்கான். என்னென்னு கேட்போம். வேற என்னடா வேணும் உனக்கு? கடனை தீர்த்து தாரேன், கல்யாணத்தை நடத்தலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. கண்ணை முடிக்கா ஐயா, ஆண்டு பிறக்கட்டும், நடத்தி வச்சுருவோம். ஆவணிக்கு பின்பு கல்யாணத்துக்கு பணமும் தாரேன், நடத்தியும் வைக்கிறேன். இந்தா கையில் பணம் இருக்கு, வச்சுக்கோ. இந்த கனி உன் தொழிலுக்கு. சாப்பாடு முடிச்சுட்டு போடா. டேய் குட்டி பேல. அதே கோயம்புத்தூர் எல்லை தன் பிள்ளையை பற்றி கேட்க வந்தவர்கள். வாங்க. எங்கே இருக்கு பிள்ளை? நீங்கள் வாங்க பக்கத்தில். அப்படியா? என்னம்மா செய்யணும் உனக்கு? காலை விட்டு வாங்க பார்ப்போம். ஓ அப்படியா? துணிந்த பின் மனமே. பொல்லாத மாந்திரிக செய்வினைகளால் இந்த விஷயம் நடந்திருக்கு என்பதுதான் உண்மைக்குரியது. புரிகிறதா? இடுப்புக்கு கீழ் தசைகள் வீக்கம், நரம்புகள் வலி, இவைகள் போன்றவைகள் மரமரத்த தன்மைகள் உனக்கு இருக்கிறது. சில சமயத்தில் நம்மளே காலை உதைகிறது கூட நமக்கு தெரியாது. அப்படி ஒரு நிலைமை இருக்குது. இதை உனக்கு மாற்றி தரேன். வரக்கூடிய பௌர்ணமி வரை பொறுமையாக இருங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னை பார்த்துட்டு இங்கே வந்து தங்கிக்கா. விடியும் பொழுது சரியாவாய். வெற்றி உண்டு மக்களே. செல்வாக்கா இரு. ஒன்றும் இல்லை, காப்பாற்றலாம். தைரியமாக இருங்க. சரி கர்மசாமி. ஆமாம், ராம்நாடு. ராம்நாடு. காதலிக்க நேரம் இல்லை, காதலிப்பார் யாரும் இல்லை, வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் இடமும் இல்லை, ஜாதகத்தில் இடமும் இல்லை, காதலிக்க நேரம் இல்லை. காதலால் கண்கலங்கி வந்த மகன் யாரடா?
பஞ்சனையும் கண்டதில்லை, பால்வளம் உண்டதில்லை, வஞ்சி உன்னை கண்ட பின்பு நெஞ்சத்திலே அமைதி இல்லை. இன்னொரு தரம் கால் வந்துட்டு கர்மசாமிக்கு அதே ராம்நாட்டு பகுதி பொம்பளை பிள்ளையினுடைய வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தது யாருமா? நீ தானா? எங்கம்மா இருக்கா உன் பிள்ளை? கட்டி கொடுத்துட்டியா? காலைல வந்துட்டு அதான் நான் புள்ளி விவரமாக சொல்லியிருக்கேன். வாழ்க்கையை பற்றி கேட்க வந்தவனே பொம்பளை பிள்ளையை பற்றி கேட்க வந்தவா அப்படின்னா வீட்டில் இருக்கிற பிள்ளைன்னு அர்த்தம். வாழ்க்கையை பற்றி கேட்கன்னா கட்டி கொடுத்து சீரழிஞ்சு வேதனைப்பட்டு இருக்கான்னு அர்த்தம். காலைல வந்துட்டு வா. ஒரு அறிஞர் டாக்டர் மு வரதராசர் அவர்கள் கள்ளோ காவியமோ என்று ஒரு நூல் எழுதினார். என்ன நூல் எழுதினார்? கள்ளோ காவியமோ. மனசு எப்படிப்பட்டது, அன்பு எப்படிப்பட்டது, உணர்வு எப்படிப்பட்டது, காதல் எப்படிப்பட்டது என்பதை பற்றியெல்லாம் எழுதியிருந்தார். அப்படி எழுதும் பொழுது வெளிநாட்டுக்காரர் வந்து அவர்கிட்ட ஒரு நாள் ஒரு சின்ன பேட்டி கேட்டாங்க. இந்த காதலிச்சவன் எல்லாரும் நிம்மதியாக இருக்கான ஐயா அப்படின்னு ஒரு பேட்டி கேட்கலாமான்னார். கேட்டு பாருங்களேன். கல்யாணம் முடித்தவன் எல்லாரும் நல்லா இருக்கானான்னு கேட்ட பிறகு நீங்கள் காதலிச்சவங்களாம் நல்லா இருக்கானான்னு கேளுங்கன்னார் அவர். ஆக மொத்தம் அவர் குழம்பி போயிட்டார். எதை கேட்க எதை போயிடணும். ரெண்டாவது நாளைக்கு அந்த பேட்டியை வச்சுக்கலான்னு சொல்லி அவங்க பேச்சுவார்த்தையை நடத்தி வரதராசர் ஐயா அவர்களும் அந்த வெளிநாட்டு அறிஞரும் நைட்டில் தூங்குறாங்க. நம்ம மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்து வேந்தர், துணைவேந்தராக இருந்தார் வரதராசர் தெரியுமா, மூவா, டாக்டர் மூவா அவர்கள். விடிந்து எதிர்த்த உடனே மேல்நாட்டு அறிஞர் அருமையாக சொன்னார், நீங்கள் சொல்கிறத பார்த்தா காதலிச்சவனும் நல்லா இல்லை, கல்யாணம் முடித்தவனும் நல்லா இல்லை, இதுக்கு என்ன பெரிய பேட்டி வாழுது, நான் ஊருக்கு போகிறவனு வீட்டுக்கு போயிட்டார். புரியுதா? உலக மக்கள் எல்லாருமே துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான், வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கான். முழு நிம்மதியை அடைஞ்சவன் ஒருத்தன் கூட இந்த பூலோகத்தில் கிடையவே கிடையாது. அதனால் யாரும் குழம்பாதீங்க, தெளிவாக இருங்க. நீ காலில் வந்துட்டு வா. நம்ம சொன்னால் யாரு காக்கா? உன் கட்டுமனைக்கு போய் பார்த்தேன், மனக்கோலம் அடைந்து மனவேதனை உடைந்து உன் பிள்ளையனுடைய வாழ்க்கை கொஞ்சம் துன்பப்பட்டுக்கிட்டு இருக்கு. உண்மையா? இப்போ அந்த வாழ்க்கையை சேர்த்து வைக்கணுமா? என்ன செய்யணும்? கால் வந்துட்டு வா. அதான் ஒருத்தன் தோளில் பிள்ளையை தூக்கிட்டு போகிறான். அவன் யாருடா? பிள்ளை இருக்கா மகளே, குழந்தை இருக்கா? அவன் நினைக்கிறான் குழந்தை வேணும், இல்லாட்டா இவா எதுக்குன்னு நினைக்கிறான். புரியுதா அவனுக்கு? அதனால் அவன் வேறு வழியில் போகலாம்ங்கிற ஒரு எண்ணம் அவன் உள்ளத்துக்குள்ளே இருக்குது. என்ன ஒன்று சொல்ல மாட்டேங்க? ஆமாம். அதனால் அந்த மனத்தை தெளிவு பண்ணி கொண்டு வந்து இனிமையாக வாழ வைத்து ஒரு பொம்பளை பிள்ளை வரம் கொடுத்துருதேன். கால் வந்துட்டு பிள்ளை தானே அந்த பிரச்சனைக்கு காரணம். ஒரு பிள்ளையை கொடுத்துருவோம். ஐயா நீயும் அனுபவப்படு. என்னடே பொம்பளை பிள்ளை பிறக்கும், பிள்ளைக்கு பேர் என்ன வைப்ப? ராமு தாய் அப்படின்னு பேர் வை. கர்மசாமிக்கு வெற்றி உண்டு மகளே. செல்வமாறு ஆவணியில் பேச்சுவார்த்தை நடக்கும், கூட்டி சேர்த்து வச்சுருந்தேன். ரெண்டும் இங்கே கொண்டு வந்துடுறே. ஓ, அதே ராம்நாட்டு பகுதி பரமக்குடி எல்லை. பரமக்குடி பரமக்குடி மனநிலை பாதித்த மனைவியை பற்றி கேட்க வந்தவன். முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் லட்சண டேஸாக. இன்னொரு தரம் கால் வந்துட்டோம். ராஜாவின் மாளிகையில் போல் நாங்கள் வந்த சொந்தமடா, ரோஜாவின் இதழை போல் டேஸ். கால் வந்துட்டு. இந்த பாட்டை இவனுக்கு ஏன் பாடணும்? யாராவது செஞ்சு பார்த்தீங்களா? இல்லை, நீங்கள் நினைப்பீங்க இவர் பாடினா ஏதாவது காரணம் இருக்குன்னு நினச்சிக்கிடுவீங்க. என்னடா பரமேஸ்வரா, உன் படைப்பில் தானடா இவ்வளோ பிரச்சனை இருக்குது. பரமேஸ்வரா, உன்னுடைய மனைவிக்கு மாந்திரிகம் சௌதமான பாதிப்பார கழுத்துக்கு மேலே தலையில் பெரும் சுமை இருப்பதாக ஒரு பாவனை. படுத்திருக்கும் பொழுது தலை சுத்தும், வானமே இடிந்து விழுவது போன்ற காட்சியும் தெரிந்து மனம் புலம்பிக் கொண்டிருக்கிறாள். எழுந்து நடக்க முடியாத அளவுக்கு மனதில் பிறமில்லை. அதனால் இந்த நிலைமையை உருவாக்கியவன் யார் அப்படின்னு கேட்டேன். முருகா,
குன்றக்குடிக்கும் உங்கள் ஊருக்கு எவ்வளோ நேரம், எவ்வளோ தூரம் பயணம்? கொஞ்சம் தூரம், 120 கிலோமீட்டர் இருக்குமா? இருக்கும். முருகப்பெருமானிட்ட வரம் கேட்டேன், உன் மனைவியை எழுந்து நடக்க வைத்திடலாம், மனதையும் உணர்வையும் திருப்பி பழைய மங்கையாக ஆக்கி தந்துடலாம், வெற்றி உண்டு. இங்கே எப்பண்டா கூப்பிட்டு வரக்கூடிய பௌர்ணமிக்கு கூட்டு வா, காப்பாற்றி தரேன். நானும் உன் வீட்டில் கால் எடுத்து வைத்து செம்மையாக நடத்தி தீய சக்திகளை விலக்கி தரேன். மந்திரம் எல்லாம் இனிக்கின்றது, அங்கே முத்தான தமிழ் வந்து உதிக்கின்றது, உருகாத மனம் ஏதும். இன்னும் ஒரு முறை கால் வந்துட்டு உன் உள்ள குழம்புத சரியில்லையே, அது என்னென்னு பார்க்கணுமே. காணவில்லையே. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன்னுடைய வீட்டுக்கு முன்காவலாக இருந்து வழி நடத்துகிற தெய்வம் கருப்பசாமி தான். அதே மாதிரி உள்ளுக்கு போய் பார்த்தா பேச்சியம்மை, பிரம்மராட்சி போன்ற தெய்வங்கள்லாம் உங்களுடைய வகைராவில் இருக்குது. இப்போ 2.25 ஆண்டுகளாக உன் மனைவியுடைய கால் தசை வீக்கமா, நரம்பு வீக்கமா, கால் எடுத்து வைக்க முடியவில்லையே என்று கலங்குகிறாய். இந்த வீக்கத்தையும் குறைக்கணும், இதுக்கு இருக்கக்கூடிய தீய சக்திகளையும் நீக்கணும். என்ன கருப்பசாமி, கால் வீங்கினா டாக்டர்கிட்ட போக வேண்டியதானே, இவன் ஏன் இங்கே வந்திருக்கான்னு கேட்டேன். எல்லா டாக்டர்கிட்டையும் பார்த்தாச்சு, மாத்திரைகள் தீர்ந்துச்சு, நோய் தெரியலை. ஆனால் இதில் என்ன நடக்குன்னு எனக்கு தெரிய முடியல. வித்தியாசமாக எதுவும் பிரச்சனை வந்துருச்சு, நான் தப்பாக போயிருமேன்னு நினச்சி என்னை பார்க்க வந்திருக்கேன். கால் வந்துட்டு வா. மூடி கிடந்த அப்படியா, இவனும் பண்ணியிருக்கானா கேட்போம். அந்த மனைவியை எதிர்த்து நடக்க வச்சா போதுமா, வெற்றியாகி தரேன். உன் பக்கத்தில் பல குற்றங்கள் இருக்குது மகனே, அது என்னென்னு பின்னால் விளக்குகிறேன். இப்போ குணமாக்கி தரதுக்கு வழி வைக்கிறேன். இன்னும் 2 முறை என்னையை பார்க்கவா, நல்லா இருக்கும். கருப்பசாமிக்கு, கருப்பசாமிக்கு புதுக்கோட்டை, புதுக்கோட்டை. நிக்கிறவங்க போய் உட்கார்ந்துக்கோங்க. புதுக்கோட்டை வாங்க. புதுக்கோட்டை. யாரை நம்பி நான் பிறந்தேன், போங்கடா போங்க, ஒரு காலம் வெல்லும் வென்ற பின்னே, வாங்கடா வாங்க வாங்க, பக்கத்தில் வாங்க. என்னப்பா, எந்த ஊர்? புதுக்கோட்டையில் கிள்ளுக்கோட்டை. கிள்ளுக்கோட்டை. புதுக்கோட்டையிலேருந்து எத்தனை கிலோமீட்டர் அது? புதுக்கோட்டை மாவட்டமா அது? அடுதான் நான் சொல்கிறது புரியாது. இன்னும் ஒரு முறை எந்திரிச்சு காலில் வந்துட்டு வாங்க. யாருமா அது? என்ன வேணும்னு கேட்டு வாங்கிக்கலாம்னு சொல்லிடுதுப்பா. என்னப்பா வேணும்? ஐயா, மழை மாறி போச்சா, 2 கோஷம் மழை கல்யாணம் பண்ணி கட்ட மாட்டேன், கட்ட பூஜை முடியாமல் காலில் விழுந்துக்கலாம். கண்ணை முடிக்கா, கண்ணை முடிக்கா. வேறப்பிள்ளை 2 அம்மா ஊட்டி வேறப்பிள்ளை வளர்க்குறேன், அது சொன்னபடி பேசுகிறப்ப ஒன்றும் இல்லை, மனதை அடக்கிக்கலாம், ஒன்றும் பேச வேண்டாம். வீட்டு வர போயிட்டு வரேன். பின்னாலே மனமாற்றம் மதமாற்றம் சரிதானா? ஒரு பேரன் சொன்னதை கேட்பான், இன்னொரு பிள்ளை சொல்ல கேட்காது. அதனால் எழுதிய பத்திரம் சம்பந்தமான விஷயங்களில் மனக்குழப்பமும் வேதனையும் நடந்துக்கிட்டு இருக்கு. கரெக்டாக கையெழுத்து போடாட்ட கேட்டு போயில வீட்டில் இருக்காத வெளியே பற்றிடுவோம்னு சொல்லி சண்டை வந்துக்கிட்டு இருக்கு. இவைகளெல்லாம் மாற்றி அவன் மனசு மாறுமா மாறாதா? என் குலதெய்வம் கருப்பசாமி ஒன்றை நான் கும்பிடணுமே, எனக்கு அடுத்து கும்பிடத்துக்கு யாருப்பா வருவா, அந்த நம்பிக்கை எனக்கு இல்லையேன்னு நினச்சி வேதனைப்படுறேன். இதானே உண்மை. கால் நோட்டுவோம். வெற்றிவேல் முருகனுக்கு
கைவிட்டுரு. சரி, கரெக்டு. எப்பா உன் மகனை கைவிட்டுறலாம். பாசத்துக்கு வருவான், பக்திக்கு வரமாட்டான். சொத்துக்கு வருவான், சொந்தத்துக்கு எட்ட மாட்டான். அவன் போனது தான். இந்த பிறவியில் அவன் தலையில் எழுந்தது அதுதான். ஒரு பேரனை உனக்கு உதவ வைக்கிறேன். வேறு யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது. வீட்டு பத்திரம் சொந்தமாக எந்த முடிவெடுத்தாலும் இனி 9 மாதங்களுக்கு அந்த முடிவுகளை நீ எடுக்கக்கூடாது. ஜெயிச்சு தரேன், உனக்கு ஆபத்தில்லாமல் காப்பாற்றி தரேன், துணையாக இருக்க வைக்கிறேன். இந்த வெற்றி உண்டு. நல்லா இருக்கும். சாப்பாடை முடிச்சுட்டு போகலாம். பெரியா கர்மசாமிக்கு அதே புதுக்கோட்டை எல்லை. என்னம்மா உன் பிள்ளையை பற்றி என்னம்மா கேட்க போகிறேன்? மாரியம்மா அதான் வந்துருச்சு. பார்த்துப்போம். உன்னுடைய கட்டுமனைக்கு போகிற வழியில் மாரியம்மன் ஒரு தெய்வம் இருக்குல்ல. அந்த எல்லையில் நான் முத்துக்கருப்ப சாமின்னு ஒரு சாமியாக நான் இருப்பேன். ஐயனாரும் பேத்தியும் உன்னுடைய எல்லைக்குள்ளே வருவார்கள். இப்போ ஈராண்டு காலங்களாக தொழிலாலும் பணத்தாலும் நஷ்டப்பட்டு வேதனை அடைந்து கொண்டு இருக்கிறாய். இப்போ நீ அங்கேருந்து இங்கே வரும்பொழுது கூட இந்த கோயிலுக்கு தான் போகிறோம்ங்கிற உண்மையை அதிகம் துறக்காமல் புறப்பட்டு வந்துட்டியான். உண்மைதானே? கால் வந்துட்டு வா. அதனால் ஒரு பிள்ளையை பற்றிய மனக்குழப்பமும் வேதனையும் உன் மனத்துக்குள்ளே ஆட்டிக்கிட்டு இருக்கு. சட்டப்படி உங்களை மீறி அந்த வாழ்க்கை அமைஞ்சிரும்ங்கிற விதி தான் அங்கே விளையாடிக்கிட்டு இருக்கு. புரியுதா? அதில் மாற்றி தரணும்னு நீ விரும்பலாம். ஆனால் விதி உனக்கு ஒத்துழைக்குமாங்கிறது கொஞ்சம் சந்தேகம்தான். இருந்தாலும் உன் மனத்துக்கு மரியாதை கொடுத்து அவங்கள திசை திருப்பி உனக்கு இணைய வச்சு வார வச்சு தரேன். போதுமா? வேறு என்ன வேணும்? தாராளமாக அழைச்சி கொண்டு போகலாம். அவன் போயிட்டான்னா தான் பிரச்சனை வருது. அவனை மட்டும் கொஞ்சம் நிறுத்தி வை, பொண்ணை காப்பாற்றி தரேன். இந்தா பணம் தாரேன், நல்லாரு இருந்து என்னை பார்த்துப்போ. வெற்றி ரொம்ப கர்மசாமிக்கு மதுரை மாநகர். மதுரை தென்மதுர சீமையில பாட்டி மதுரையா? கண்ணு சரியா தெரிய மாட்டுக்க. உனக்கு கண்ணு தெரியுதானல்ல? கொஞ்சம் கொஞ்சம் தெரியுதோ? வீட்டு பக்கத்தில் கடைகளாக இருக்குது. உன் வீட்டு பக்கத்தில் கடைகளாக இருக்கா? சரி, 2 கடை அடைச்சி கிடக்கு. யார் கிடையாது? கால் வந்துட்டு வா. யாரெல்லாம் வந்தீங்க? போனால் போகட்டும் போடா. என்னப்பா வேணும்? ஒரே பிரச்சனை. பொண்டாட்டி எங்கே இருக்கா? ஆ, வீடு சொந்த வீடு. பையனும் மனைவி இன்னொரு பொண்ணை வைக்கிறது எங்களுக்கு வந்து. நான் இப்போ ஒரு பாட்டு பாடினேனே, போனால் போகட்டும் போடா, இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தது யாரடா. நீ வச்சிருக்கிறது உண்மைதானல்ல? கால் வந்துட்டு வா. வச்சிருந்தது உண்மைதான். செம்பத்துக்கு உள்ளவங்க யோக்கியம் வரா. சரி, இப்போ அவங்களெல்லாம் ஒன்று சேர்த்து தரணும். நான் விட்டுட்டோம்னு சத்தியம் பண்ண சொன்னால் கள்ளச்சத்தியம் பண்ணுறதுக்கு தயார் தானா? காலம் போட்டுக்கிட்டு தான் என்ன செய்ய முடியும்? உன் பொண்டாட்டியை கொஞ்சம் பார்த்தேன், முசுர்குடம் பிடிச்சவா. பிள்ளைகள் 2ஐயும் திசை திருப்பி வச்சுக்கிட்டு உன்னை மதிக்காத அளவுக்கு உள் மனத்துக்குள்ளேயே வீட்டுக்குள்ளே மரியாதை குறைவு நடக்கு. ஆமாம்,
அதனால் எல்லாரையும் ஒருங்கிணைஞ்சு சரி பண்ணி தரணும் அப்படின்னு ஒரு முடிவு எடுத்திருக்கேன். 8 இடத்துல வாடகைக்கு ஒரு வீடு பார்த்திய, இல்லை கால் வந்துட்டு வா, உண்மையை சொல்லக்கூடாடா, கால் வந்துட்டு வா. மனைவி மக்கள் சேரக்கூடிய நேரம் வந்தாச்சுப்பா. அரிச்சந்திர பூபதி தன் மனைவி மக்களை இழந்து சுடுகாட்டுக்கு காவலாக போனான். கடைசியில் கடவுளே முன் வந்து நின்று குடும்பத்தை ஒன்று சேர்த்து கொடுத்தார். எம்பெருமான் ஸ்ரீராம சக்கரவர்த்தி வனவாசத்திலே சீதையை இழந்து வனவாசம் அடைந்தார். கடைசியில் விதி அவனுக்கு சரியான நேரங்கள் வந்து மனைவி மக்களை கூட்டி வைத்தார். நல சக்கரவர்த்தி தன் மனைவியை இழந்து வேதனைப்பட்டு கார்கோடகனால் தீண்டப்பட்டு அடையாளம் தெரியாமல் ஆனான். சுயவரத்தினால் மீண்டும் குடும்பத்தில் ஒன்று கூடினான். புனித தீர்த்தம் அவனை காப்பாற்றியனால் அதை நல்லாறு என்னும் தீர்த்தமாக வைத்தார்கள். இப்படியெல்லாம் எல்லா மனிதனுக்குமே நேரமும் காலமும் விளையாடி இருக்கு. உன்னைய மட்டும் விட்டுருமா? உண்மையா இல்லையா? நேரம் கூடியாச்சு, குடும்பம் ஒன்று சேரக்கூடிய நேரம் வந்தாச்சு. ஆவணி 18, நாளைக்கு ஆடி 18 பெருக்கு. 30 நாள் 18ல் உன் குடும்பம் ஒன்று சேரும். எல்லாரும் உன் சொல்ல கேட்டு வருவாங்க. வெற்றியாக்கி தாரேன். ஒரு கையெழுத்து போட சொல்லுவாங்க, போட்டு கொடுப்பியாடா? எதுக்கா? காரியக்கார பேரில் என்னடா ஒழிஞ்சிட மாட்டுக்க? பார்ப்போம். இருக்கு, வா போயிட்டு வரேன். சாப்பிட்டு போ. சுத்தமான குழப்பமும் இருக்குது, சரி பண்ணித்தாங்கன்னு கேட்டு வந்தது யாருப்பா? என்னையா மனசு சொந்தமான பிரச்சனை? வேற கால் வந்துட்டு வாங்க. விவசாய பூமியை கொண்டு வந்து காட்டுதாரு கருப்பசாமி. எங்கே இருக்குது இந்த பச்சை துண்டு அடையாளம்? முருகனுக்கா விவசாயத்துக்கா? முருகனுக்கு. விவசாய பூமிகள் எதுவும் இருக்கா? ஒன்றும் கிடையாது. உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்குல்ல, அதான் அங்கே போனேன். பூமி உச்சங்களாக கிடக்கு, புஞ்சை பூக்கள் விளையும் இடங்கள். சரியானா? அதுதான் பூக்கள் எடுத்து போட்டுரும். கால் வந்துட்டு வா. கருப்பசாமிக்கு என்னம்மா சுகமாக இருக்கீங்களே? உட்காருப்பா. உன்னுடைய கட்டுமனைக்களை போய் பார்த்தேன். 3 ஆண்டுகளுக்கு முன்னாலே குடும்பத்தில் வழிபட்டு வரக்கூடிய ஒரு பெண் தெய்வ சக்தி வெளியேறிவிட்டது. ஆனால் ஊடால போகிற வழியில் நான் கருப்பசாமியும் இடப்பக்கத்தில் முனியனும் இருப்பேன். இருக்கா? ஆமாம். இப்போ உன்னுடைய மனைவி மக்கள்லாம் மிகவும் மனவேதனையால் குழம்பி பணம் சம்பந்தமான விஷயத்திலே பிரச்சனைகள் உருவாகி கடன்களை தீர்க்க முடியவில்லை என்ற குழப்பத்தால் நீங்கள் இப்போ வேதனை அடைஞ்சு உட்கார்ந்துருக்கலாம். கால் வந்துட்டோம். இந்த மகனுக்கு வெற்றி மாலை கொடுன்னு உத்தரவு. கருப்பசாமிக்கு கூப்பிடு ஐயாவை. புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. குருநாதர் பாண்டி சித்தருக்கு. அருள்வாக்கு சித்தர் ஐயப்பசாமிக்கு. புளியரை வழிகாட்டும் மாளிகை பாறை கருப்பசாமிக்கு. இந்தாப்பா, குடும்பம் ஒன்று சேர்ந்தாச்சு, கடனும் தீர்ந்தாச்சு. இந்தாடா, இந்த பணத்தை வச்சு லட்ச லட்சமாக பெருக்கிக்கா. ஐஸ்வர்யமாவது ஆனந்தமாகவும் இந்த உயர்ந்திருப்பாய் மகனே, வாழ்க. என் சாப்பாடை வயிறார சாப்பிட்டு போனண்டா, பட்னி அங்கிருந்து யாரும் போயிடக்கூடாதுப்பா. அதே மதுரை மாநகர் மகனை பற்றி கேட்க வந்தது யார்? மகன் எங்கே இருக்காக்கா? சோலையிலையா? எங்கே இருக்கான் அவன்? சரி சரி, என்ன செய்யணும் அவனுக்கு? சாப்பிட வாழைப்பழம்னு கேட்டால் தான் உண்டு, சாப்பிட கிடையாது. கேக்கா ரொம்ப மனத்தை குழப்புத. கால் வந்துட்டு வா. வீட்டுக்கு போகிற வழியில் பசு போகுது. அதுலேருந்து கொஞ்சம் தூரம்லாம் 2 தெருக்களாக போகுது. ஒரு ஓரத்தில் ஒரு சின்ன பள்ளிவாசல் தெரியுதே, இருக்கா? கால் வந்துட்டு வா. என் குதிரை அந்த ரோட்டில் போகுதுக்கா, அதான் கேட்டேன். என்னம்மா ஒரு குதிரை வாங்க போகலாம்ப்பா. உன் மகனை போய் பார்த்தேன். பெண்ணாலே பாதிக்கப்பட்டு கண்ணாலே கண்ணீர் விட்டு
வேதனைப்பட்டு இருக்க இடம் தெரியாமல் இப்போ அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். அதே மாதிரி இப்போ கவர்மெண்ட்டுக்கு கொஞ்சம் வரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். என்ன கவர்மெண்ட்டுக்கு வரி கொடுக்கான்? டாஸ்மாக் வரி. காலில் விட்டுவாங்க. டாஸ்மாக் வரி கொடுத்துக்கிட்டு இருக்கான். அவன் இல்லாட்ட டாஸ்மாக் கடைக்கு வியாபாரமே கிடையாது. ரொம்ப சொல்லுது. அதை தான் அவன் பாட்டில் குடிச்சிட்டு பாட்டில் நிப்பாட்டிருந்தான்னு. அவன் நம்ம எங்கே நிப்பாட்டு குடிக்கக்கூடாதுன்னு நிப்பாட்டி தான் பார்க்க அவன் நம்பி கீழே விடுதான். இப்படி விடுதான். அவன் மனத்தை மாற்றி குடிக்க விடாமல் ஆக்கினா போதும்ல, காலில் வந்துட்டுவான். கொண்டான்னு கேட்க 4 மணிக்கு மேலே அப்படியே மிதந்துக்கிட்டு வரான். குடிக்கணும். 4 மணி ஆகிடுது. ஒரு 100 ரூபா இருக்கா, 100 ரூபா இருக்கா, 200 ரூபா இருக்கா, இப்படி பறக்காம அவனை மாற்றி தூங்காதுன்னு நேரத்தை ஒன்று சொன்னோம்ல. இன்னும் ஒரு முறை காலில் வந்துட்டுவான். அந்த பேரை இன்னும் கொஞ்சம் நான் பார்க்கட்டும். தங்க பொருளை கொண்டு வித்துட்டான் தரங்கட்டவே. வீட்டில் இருக்க பொருளை வெளியே தூக்கி போட்டுட்டான் முட்டாப்பே. உன் மகனுடைய உள்மனதுக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனையை தீர்த்தாச்சுன்னா அவன் குடிக்க மாட்டான். ஆனால் அவனை இங்கே கூட்டிகிட்டு வரணுமே, வரமாட்டான். வர வைக்கிறேன், நாய் மாதிரி வர வைக்கிறேன். காலில் கண்ணை முடிக்கா. இந்தா இந்த கனியை வீட்டுக்கு கொண்டு போ. பௌர்ணமிக்குள்ளே ஓடி வருவான். 2 இழுப்பு செவிட்டில் எடுத்து போய் உள்ளே குடிக்க விட வாங்கிக்கிறேன். போ நீ. என்ன ஒன்று மாட்டுக்கா. கர்மசாமிக்கு அதே மதுரை மாநகர் தான் பெற்ற மகனை பற்றி மனவேதனையுடன் கேட்க வந்த செல்வ மக்கள். வெற்றிவேல் முருகா, வீரவேல் முருகா, சுந்தரவேல் முருகா. கண்கள் எங்கே நெஞ்சமும் அங்கே. முன்னாடினா அந்த அக்காளுக்கு பின்னாடின்னு காட்டிருக்கு. அவன் ரொம்ப பின்ன தள்ளி போகிறான். என்னம்மா வேணும்? காலில் விழுந்துட்டு வா. கண்ட போதே நெஞ்சமும் அங்கே. தனிமையைப் போல் வாழ்விப்பாரும் இல்லை, தனிமையைப் போல் கெடுப்பாரும் இல்லை. நட்பை போல் வாழ்விப்பாரும் இல்லை, நட்பை போல் கெடுப்பாரும் இல்லை. திருவள்ளுவர் திருக்குறளில் நட்பு அப்படிங்கிற அதிகாரம் மட்டும் 4 அதிகாரம் வச்சிருக்கிறார். எப்படி? நட்பு, நட்பு ஆராய்தல், தீ நட்பு, கூடா நட்பு. எத்தனை நட்பு வச்சிருக்காரு? நட்புங்கிற அதிகாரம் மட்டும் 4 வச்சிருக்கிறார். உடுக்கை இழந்தவன் கைபோல் ஆங்கே இடுக்கண் களைவதான் நட்பு. அப்படி ஒரு நட்பு, அது நட்புங்கிற அதிகாரத்தில் போட்டிருக்காரு. நட்பு ஆராய்தல் அப்படிங்கிறதுல ஒரு ரூட்டு கொடுக்குறாரு பாரு. நாடாது நட்டலில் கேடு இல்லை, நட்ட பின் வீடு இல்லை நட்பாள்பவர்க்கு. ஒருத்தங்கிட்ட நட்பு கொள்வதற்கு முன்னால் அவன் சரியானவனா தவறானவனா என்று ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அப்படி ஆராய்ந்து பார்க்காமல் நீ நட்பு கொள்வதில் தவறில்லை. ஆனால் அந்த நட்பினால் 2ஆம் தரம் வரக்கூடிய பிரச்சனையை நீ பெருசாக எடுக்கக்கூடாது, தாங்கித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுறார். ஒட்டார்பின் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்றாகும் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறாரு. தன்னுடைய மனதுக்கும் கருத்துக்கும் ஒத்துவராத குணமுடையவனோட போய் சேர்ந்து நம்ம சேர்க்கை வைத்து நட்பு வைப்பதை விட இந்த உலகத்தை விட பேரு நல்லதுயா அப்படின்னு ஒரு குறளில் சொல்கிறார். திருக்குறள் போல் இந்த உலகத்தில் அறிவுடைய ஒரு நூல் அந்த பூலோகத்தில் என்ன செய்ய முடியாது, பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு குறளும் இந்தியன் பீனல் கோடு செக்ஷன் மாதிரி அசத்தும். சும்மா அதை ஆழ்ந்து படிக்கணும். ஓமாக 2 பேர்கிட்ட பேசியிருக்கான். அதில் ஒரு பெண்ணும் உண்டு. ஜல்லிக்கட்டில் ஜெயிக்கிறேன் பாரு, செத்தாலும் பரவாயில்ல, நான் ஒரு வீரம்னு நினைச்சி காட்டுறேன் பாருன்னு நெஞ்சை நிமித்துக்கிட்டு மூதேவி அடிக்கடி ஓடி ஓடி சாடுது. உண்மையா? கால் வந்துட்டு வா.
இதெல்லாம் நமக்கு தேவையா? அது மட்டுமில்லை, சட்டப்படி அவன் மீது ஒரு சின்ன விசாரணை வரக்கூடிய நிலைமை நடந்தது. அந்த விசாரணையில் இவன் குற்றவாளிதானா என்பதை பார்த்தேன். கோ அக்யூஸ்ட், பியூர் அக்யூஸ்ட் இல்லை. என்ன அக்யூஸ்டு? கோ அக்யூஸ்ட், குற்றவாளிக்கு கூட நின்ற பெரும்பரன். சரிதானே? அதில் அவனுக்கும் ஒரு செக்ஷன் பார்ட் 2ல் போட்டிருக்காங்க. காலைல வந்துட்டு வா. இன்னும் சாமி இப்படியெல்லாம் செக்ஷன் வாரியாக பேசுகிறாருன்னு நினைக்கக்கூடாதுடா. நானும் இந்தியன் பீனல் கோட் படிச்சிருக்கேன், ஐபிசி. சரியா? அண்ணன் ஒரு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் உட்காந்துருக்காரு. நான் பேசுகிறது தப்பு இருக்கா? உண்மை தானே பேசுகிறதெல்லாம்? பார்த்துக்காங்கப்பா. எப்படியோ தப்பிக்க வச்சுட்டேன். அடுத்து அவனை அந்த நட்பில் சேர விடாமலும் இந்த ஆபத்தான விளையாட்டில் போய் நுழைய விடாமலும் காப்பாற்றினா போதுமா? கால் வந்துட்டு வா போ. கர்மசாமிக்கு அவன் மீது காவல்துறை ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கின்றன. அவனுடைய கருத்துக்களை திருப்பி ஆபத்தான விளையாட்டுக்கு போக விடாமல் ஆக்கி அந்த நட்பிலிருந்து நீக்கி உயர்ந்த ஒரு உழைப்புக்கு இடமாற்றத்தை செஞ்சு தாரேன். நல்லாரு, ஓடு. இந்த பணமும் வாங்கிக்கா. பட்னியாக போகிறேன்னா நான் சொன்னது உனக்கு பலிக்காது. சாப்பிட்டுட்டு தான் போகணும்.